அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் 7th ஸ்டாண்டர்டு எதிர்மாறல் சம்முன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது எதிர் விகிதம். ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்துவிட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? சரி, ஓகே. சம் கொடுத்துட்டாங்க. இது முதல்ல நேர்மாறலாம் எதிர்மாறலான்னு பார்க்கணும். பாருங்கள், குழாய்களின் எண்ணிக்கை குறையும் பொழுதும் நேரம் அதிகரிக்கும். ஒன்று குறையுது, ஒன்று அதிகரிக்குது. அப்போ இது எதிர்மாறல், அதாவது எதிர் விகிதம். நேர் விகிதம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நாம் டிவைட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிபிள் பண்ணணும். அதாவது 6 குழாய்கள், புரியுதுங்களா? அதை எடுத்துக்கொள்ள காலம் எவ்வளோ? 1 மணி 30 நிமிடங்கள். அப்போ 1 மணி 30 நிமிடங்கள்லாம் எவ்வளோ அப்படின்னா, 1 மணினா 60 நிமிடம். அந்த 60 கூட அந்த 30 கூட்டினா எத்தனை வரும்? 90 நிமிடங்கள். இப்படி கொடுத்தாவே நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த நிமிடங்களாக மாற்றிக்கணும். அப்போ 6 குழாய்கள் 90 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றன அந்த தொட்டியை நிரப்புவதற்கு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு குழாயை மட்டும் அடைச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ 6ல் 1 போச்சுன்னா 5 குழாய்கள் எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? அதை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரி, ஓகே. இப்போ எப்பவும் போல் என்ன பண்ணுவோம்? நம்ம எக்ஸை இடதுபுறம் வச்சுட்டு மீதி எல்லா நம்பரையும் சமக்குறிக்கு வலதுபுறம் கொண்டு வரும்போது மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். அதன்படி பார்த்திங்கன்னா 6 × 90 ÷ 5. சரிங்களா? சரி, இப்போ 5ஆவது படம் நம்ம டிவைட் பண்ணலாம். ஓரஞ்சு 5, இந்த 90 அடிச்சு எத்தனை வரும்? ஓரஞ்சு 5, 8 5 40 வரும். அப்போ 6 × 18. 6 × 18னா எவ்வளோ வரும்? இந்த வரைக்கும் 108 நிமிடங்கள். இந்த 108 நிமிடங்கள் நல்லா பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். அப்போ 108லேருந்து 60 கழிச்சா மீதி 48. அப்போ 1 மணி நேரம் 48 நிமிடங்கள் ஆகும். பார்த்தீங்களா? குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அதிகரிச்சிச்சு பார்த்தீங்களா? அதாவது குழாய்களின் எண்ணிக்கை குறையும் பொழுது நேரம் அதிகரிக்கும். அப்போ போன தடவை 6 குழாய்கள் இருக்கும்போது 1 மணி 30 நிமிடங்கள் ஆச்சு. இப்போ 5 குழாய்கள் இருக்கும் பொழுது 1 மணி நேரம் 48 நிமிடங்கள் ஆகிறது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ குழாய்களின் எண்ணிக்கை குறையும் பொழுது அந்த தொட்டி நிறைய நேரம் அதிகரிக்கின்றது. இது எதிர்மாறல். நன்றி.